நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஒயிட் பவர் எஃபெக்ட். அதாவது ஒயிட் பவர் வந்து 2 கிளிச் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி எடிட் பண்ணணும் அந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான 2 ஷேப் வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான எஃபெக்ட். ஸோ இதை நீ எப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் படத்தில் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒயிட் ஃபார் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஃபார் கிளிச் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் நேம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நீ எப்படி எடிட் பண்ண தெரிஞ்சிங்கன்னா உங்கள் வீடியோவை அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அது ரொம்ப நீங்கள் ஈஸியாக உங்களுக்கான ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்கு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ தவிர நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் என்ன இமேஜ்னாலும் தேவையான இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு போங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீ ப்ரீவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷேக் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு அந்த இதில் நான் வந்திருக்கோம். ஸோ அந்த நான் அந்த சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட். ஸோ நான் வந்து ஒயிட் பார்க் கிளிச் எஃபெக்ட் மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்து ஷேக் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ கொடுக்க போகிறேன். நான் இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆட் பண்ணிருக்கேன். இல்லை ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஷேப் ஆட் பண்ண போகிறேன். அந்த எஃபெக்ட் எனக்கு வேணும். ஸோ நான் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிக்கிறேன். அது எடிட் ஷேப் வைக்கோங்க. எடிட் ஷேப் வந்து எக்ஸை வந்து ஃபுல்லாக கூட்டிக்கோங்க. அதாவது எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைடு பாருங்க 550 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஒய் வந்து இது வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அந்த மாதிரி. எனக்கு வந்து ஒரு 13 இல்லை 14 இந்த ரேஞ்சில் இருந்தாலே ஓகே தான். எனக்கு இந்த சைஸே போதும். எனக்கு ஒயிட் பார் வந்து இந்த சைஸே இருந்தாலே போதும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கலரில் போய்ட்டு கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அந்த ஃபோட்டோ டியூரேஷன் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த வேலை தான் எனக்கு தேவை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம எஃபெக்ட்டில் ஆட் பண்ணதே போகவே இல்லை. நம்ம வந்து என்ன பண்ண போனால் மூவ் அண்ட் ட்ரான்ஸில் போய்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ண வரோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ நான் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸில் போய்ட்டு கீனிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷனு, எண்டிங்கில் ஒரு கீனிஷனு. ஸ்டார்டிங் கீனிஷில் வந்து ஃபுல்லாக மேலே வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக மேலே இருக்கட்டும். ஸோ எண்டு கீனிஷில் வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துருங்க. அப்படியே அதாவது மேலே இருந்து கீழே வர மாதிரி ஃபுல்லாக கீழே இறக்கி விட்ருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மேலே இருக்கும், எண்டில் வந்து கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே இந்த தாடி கீழே வருதா. இதில் வந்து நம்ம கிராஃப் ஆட் பண்ணால் தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸி. எவ்வளோ தான் கீ நிமிஷனே போட்டுட்டு முடிஞ்சு. இதுக்கப்புறம் அந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கர்வ் ஆட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும் வந்து செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4th ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4th ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த 4th ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சைடில் வந்து செகண்டில் வந்து 4th ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கூட காமிச்சிருப்பேன். அதில் 4th ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிவிடுவோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளே பண்ணிங்களா தெரியும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து போகிறது. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளர் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போய்ட்டு ஆட போய்ட்டு போங்க. அதில் போய்ட்டுனா மோஷன் பிளர்னு ஒரு ஆஃபர் இருக்கும். எஃப்எஸ் இருக்குங்களா ஆடு போயிட்டு இது வந்து 0.10 இருக்கும். இது வந்து 0.110 நான் வச்சுக்கோங்க. வளர்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 0.110 பிளர் வந்து லைட்டாக கிடச்சா போதும். அதுக்கு தான் அந்த எஃபெக்ட்டு. ஸோ 0.110 பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று பார் நம்மளுக்கு வரணும். இதுக்கு மறுபடியும் அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் பண்ணதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மூவ் அண்ட் சொல்லுவாங்க. இதில் ஸ்டார்டிங் இனிஷியல் வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருக்கணும். அந்த பார் வந்து கீழே இருந்து மேலே போகணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருந்து கீழே வந்துச்சு. செகண்ட் வந்து கீழே இருந்து மேலே போகணும். ஸோ அதில் செகண்ட் இனிஷியல் போய்ட்டு இதை மேலே கொண்டு போயிருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்க் கிளிச்சாக போய்ட்டு ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிருச்சா. அந்த மோஷன் பிளரோட கிடச்சிக்கும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வந்து மேலே இருந்து கீழே வரும், டாப்பில் இருந்து டவுன் ஆகும். இது செகண்ட் பார் வந்து டவுனில் இருந்து டாப்பாக போகும். ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட். ஸோ அவ்வளோதான் அந்த எஃபெக்ட். இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதேமாதிரி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் எதனால் ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதோட XML லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து எதுவுமே நான் எஃபெக்ட் போடல. ஸோ நான் ப்ரீவில் வந்து போட்டு தான் வச்சிருப்பேன். அந்த எஃபெக்ட் வேணால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் கூட போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒயிட் பார் எஃபெக்ட் மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். இதேமாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ எடிட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி இன்னொரு 2 விஷயம் வரேன். பை பாய்.